சலாம் பத்தி ஒரு ஆடியோ கேட்டுருக்காங்களா? சொல்லுங்க. அதே மாதிரி களிமா பத்தி புரிதல் இருந்த மாதிரி சலாம் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதை பத்தின புரிதலும் வந்து தெளிவாவே அதுல அல்லாஹ்வுடைய அருளால அவர் கொடுத்த விளக்கம் வந்து தெளிவா இருந்தது. சலாம்ன்றது வந்து நம்ம சாதாரணமா சாந்தமும் ஒருத்தரை பார்க்க போகும்போதோ இல்லை ஒருத்தரை சந்திக்கும் போதோ உள்ளுக்குள்ள என்ன மாதிரி ஒரு பகைமையை வச்சுக்கிட்டு நம்ம வெளியில வாயில மட்டும் சலாம் சொல்லிக்கிறோம். சலாம்ன்றதனுடைய வார்த்தை என்னன்னா சாந்தமும் சமாதானமும், அமைதிக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கூடிய ஒரு சொல். அப்ப அது வந்து வார்த்தையில மட்டும்தான் இருக்குதே தவிர உள்ளத்துல இல்லை. குர்ஆன்ல 39:12 இருக்கிற வசனத்துல அன்றியும் சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்புபவர்களில் முதலாவதாக இருக்குமாறு நான் ஏவப்பட்டுள்ளேன். இது இறைவனே வந்து குர்ஆன்ல முகமது நபிக்கு கொடுத்த வசனத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ பேருக்குதான் சலாம் சொல்லிக்கிறோமே தவிர அது படி இருக்கிறோமான்றத இதுல ஐயா வந்து தெளிவா அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்பக்கூடியவர்கள் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். நம்ம அது இருக்குதுமா அப்படின்னா இல்லை. இதெல்லாம் ஐயா அதுல பேசியிருக்கிற ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு. ஒரு ஒய்ஃபு கிட்ட வந்து ஒரு கணவன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போன்லயோ இல்லை நேர்லயோ வீட்டுல வந்து முதல்ல சலாம் சொல்லிடுறாரு. பிற்பாடு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்து 2 பேரும் ஒரு வாக்குவாதம் வருது. அப்ப அந்த சலாம் சொன்னதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப அந்த சமாதானம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அது அங்க இல்லாம போயிடுச்சு. சலாம் சொல்லிட்டு திரும்ப அவங்க வாதம் பண்றதுல அங்க என்ன ஒரு பொருள் இருக்க முடியும்? சலாம் சொல்லியாச்சுன்னா அங்க இறைவன் கிட்ட பொறுமையை கொண்டு அமைதியை கொண்டு உதவி தேடணுமே தவிர நம்ம திரும்ப திரும்ப அந்த விஷயத்துல வந்து புரிதல் வேணும் அப்படின்றத இந்த வீடியோல ஐயா தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அவசரத்தையும் ஆத்திரத்தையும் கோபத்தையும் அடக்கி மன்னிப்பவர்களாக நாம இருக்கணும். அதாவது ஒருத்தர் மேல ஒரு ஆத்திரம் வருது, கோபம் வருது, அதுக்கு முன்ன நம்ம சலாம் சொல்லிட்டோம். ஒரு ஐயா சொல்லியிருக்காரு, அதுல ஒரு கடனாளிய நம்ம பார்க்க போறோம். அவர் ஃபர்ஸ்ட் சலாம் சொல்லிட்டாரு, பதிலுக்கு நாம் சலாம் சொல்லிட்டோம். பிற்பாடு கடனை கேட்டு அவரை வந்து வாதம் பண்ணும்போது இல்ல அவரை தொந்தரவு பண்ணும்போது அந்த சலாம் சொன்னதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் எங்க போச்சு? இல்லாம போயிடுச்சு. இதை பத்தி ஐயா அதுல தெளிவா பேசியிருக்கிறாரு. இறைவனை தொழுதவர்களாக இறைவனின் கட்டளையை நிறைவேற்றுபவர்களாக இருப்பவர்களான சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்பக்கூடியவர்கள். அப்ப அது புரிதல் இல்லாம சலாம் சொல்லிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுல தெளிவா வந்து ஐயா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. சலாம்ன்றது வந்து ஒரு குழந்தைக்கும் ஒரு தகப்பனுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு குழந்தை வந்து தவறு பண்ணிருச்சு, அந்த நேரத்துல நம்ம வந்து அப்பா கிட்ட அந்த குழந்தை சலாம் சொல்லுது. ஆனா அப்பாவுக்கு திரும்ப சலாம் சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை வந்து செஞ்ச தவறுக்காக அவர் கண்டிக்கிறது, அடிக்கிறது, அது தேவையில்லாது. அப்ப பொறுமையை கொண்டு அவனுக்கு நல்ல உபதேசம் உட்கார வச்சு பொறுமையா எடுத்து சொல்லணும். ஏன்னா அதுதானே நம்ம சலாம் சொன்னதனுடைய அர்த்தம். சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்பக்கூடியது. இந்த நேரத்துல நம்ம அந்த சலாம் சொன்ன வார்த்தைய தவற விட்டுட்டோம். இஸ்லாம்ன்ற அந்த பொருளே வந்து பாத்தீங்கன்னா சலாம்ல இருந்துதான் வருது. சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்பக்கூடியவர்கள் தான் இஸ்லாமியர்கள். அதனாலதான் வந்து இப்ராஹிம் நபி சொன்னாரு, எங்களை வந்து நீங்க முஸ்லீமாக ஆக்குங்க, முஸ்லீமாக ஆக்குங்க என்பதனுடைய பொருளே வந்து சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்பக்கூடியவர்கள் தான். பெரும்பாலானோர் சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்பக்கூடிய முஸ்லிம்களாக இல்லை. இஸ்லாம் என்பது சலாம் என்பதனுடைய பொருளே இஸ்லாம் என்று மறுச்சு. அது இஸ்லாம் அப்படின்றதனுடைய பொருள் சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்பக்கூடியவர்கள் தான் அப்படின்றத பத்தி இதுல ஐயா தெளிவா பேசியிருக்கிறாரு. அத வந்து இன்னொரு உதாரணம் சொல்லி சொல்றேன்.
41:34 வசனத்துல, நன்மையும் தீமையும் சமமாகாது. நீர் நன்மையை கொண்டே தடுத்துக் கொள்வீராக, அப்பொழுது யாருக்கும் உமக்கும் இடையே பகைமை இருந்ததோ அவர் உற்ற நண்பர் போல் ஆகிவிடுகிறார். அப்ப இந்த சாந்தமும் சமாதானத்தையும் நம்ம விரும்பக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது அந்த உற்ற பகைவர் கூட உற்ற நண்பர்கள் போல் ஆகிவிடுகிறார். 41:34 வசனம். அதே மாதிரி 41:34 சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, பொறுமையாளர்களாகவும் நற்பாக்கியம் உடையவர்களாகவும் நாம் இருக்கணும்னா சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 42:37 ஒரு வசனம். அவர்கள் பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவிர்த்து கொண்டு தாம் கோபம் அடையும் பொழுது மன்னிப்பார்கள். பெரும் பாவங்களையும் மானக்கேடானதும் தவிர்த்து கொண்டு, அதாவது நம்ம சாந்தமும் சமாதானமும் சொன்னவங்க கிட்ட, அதாவது சலாம் சொன்னவங்க கிட்ட அவங்க எந்த மாதிரி ஒரு பகை உணர்வோ இல்ல எந்த ஒரு விஷயத்தையோ வெறுப்பையோ நம்ம மேல வெளிப்பாடா காட்டுனா கூட பதிலுக்கு நாம கோபம் அடையாம அந்த மன்னிப்பையே அந்த சலாம், அதாவது சமாதானமா காட்டணும் அப்படின்றத 42:37 இறைவன் நமக்கு தெளிவா எடுத்து சொல்றான். 2:208 நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் சமாதானத்தின் வழியில் முற்றிலுமாக நுழைந்து விடுங்கள், தவிர சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவன் ஆவான். இப்ப நம்ம நிம்மதியும், அதாவது நம்ம நிம்மதி இருக்கும்போது, நம்ம கிட்ட நிம்மதி இருக்கும்போது நம்ம இன்னொருத்தருடைய அமைதியை கெடுக்க மாட்டோம். அவருடைய அமைதியை நம்ம கெடுக்காம இருக்கணும்னா முதல்ல நம்ம கிட்ட நிம்மதி இருக்கணும், பொறுமை இருக்கணும். இத பத்தி சலாம் அப்படின்ற வீடியோவில் ஐயா தெளிவா பேசி இருக்கிறாரு. இப்ப நிம்மதியும் அமைதியும் சேர்ந்ததுதான் சமாதானம். சலாம் அப்படின்றது சாந்தத்தையும் சமாதானத்தையும் விரும்பக்கூடியது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை ஐயா கொடுத்திருந்தாரு. சலாம்ன்றது நான் பிறப்புல ஒரு மாற்று மதத்துக்காரனா இருந்தா கூட எதுக்காக இதை சொல்லிக்கிறாங்க அப்படின்றது என்னுடைய கல்லூரி காலங்கள்லயோ பிற காலங்கள்லயோ எனக்கு அது தெரிஞ்சது இல்லை. பிற்பாடு இறைவழிக்குள்ள வந்து இறைவழி வாழ்க்கையை பின்பற்றும் போது அது ஐயா பேசின வீடியோல இருந்து சலாம்ன்றது நம்ம இப்படித்தான் எடுத்துக்கணும், அதுபடி நம்ம வாழணும், அதை நம்ம இன்னும் அதிகமா சிந்திச்சு உணரணும் அப்படின்றத ஐயா போட்டிருந்த அந்த வீடியோல இருந்து எனக்கு தெளிவா புரிஞ்சுது. இதெல்லாம் வந்து ஒரு உணர்வு சாட்சி சொல்றாங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே குரான் இப்படிதான் படிக்கணும். அவர் பேர் வேணா என்ன சொன்னீங்க, வேகனாதா இருக்கலாம். எப்படி இப்ராஹிம் நபி வந்து இறைவன் கூட்டம் வந்தா அவருக்கு பேரை மாற்ற, அப்படி ஒரு முஸ்லீம் கிடையாலும் அரபி பேர் கிடையாது, அடையாளம் கிடையாது, தாடி துப்பே கிடையாது. உணர்வு உலகத்தோட வாழ்றதுதான் இஸ்லாமுடைய அடையாளம். அது இஸ்லாமுடைய வார்த்தைகள்ல அரபி வார்த்தையாது. சமாதி விரும்பி வாழக்கூடியவர்கள். அப்ப இவரு சமாதி விரும்பிட்டாங்க. இவங்களுக்கு சலாம் புரியுது, களிமா புரியுது, இறைவன்னா யாரும் புரியுது, வேதம்னா என்னன்னு புரியுது. நம்மள எத்தனை பேர் புரியுதுன்றதை நம்ம பார்க்கணும். அதனால இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்னன்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் சாட்சியாளர் மாறணும். யார் வேதத்தை கையில் எடுத்துட்டாங்களோ அவர் சாட்சியாளர்கள். நிறைய பேருக்கு வேதம் தெரியாது. அப்போ உங்களையும் ஒரு சாட்சியாளராக இருக்கட்டும், உங்களையும் ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும், நன்மையவி தீமை தப்பு கூட்டத்தார் இருக்கணும். நாம சாட்சியாளராக மாறணும். நமக்கு ஒரு உதாரணமா இருக்கிறாங்க. நாமளாம் இன்னும் நம்முடைய சந்ததிகளையும் சாட்சியாளர் கொண்டதுக்கு இறைவன் போதுமானவன்.